வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதில என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், தேவபாந்தி இயக்கம், ஆ மறுபடியும் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வந்து இதில வந்து பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் மட்டும் இதில பார்ப்போம். அடுத்த வீடியோல அடுத்த பார்ட்ல மத்த இயக்கங்கள் வரும். சரிங்களா? மத்த சீர்திருத்த இயக்கங்கள் வரும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 56 கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் புக்க படிச்சுட்டு இத படிக்க சொல்ல உங்களுக்கு ரீகால் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? பாருங்க, இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10த் புது புக்ல இருக்கு. சரிங்களா? 10த் புது புக்ல இருக்கு. நம்ம டிஎன் எக்ஸாம் சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து டிஎன்பிசி, டிஆர்பி, டெட், போலீஸ் சம்மந்தமா படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் தாய்மொழி என்னன்னு கேட்டா வங்காளம். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழின்னு கேட்டா வங்காளம். அடுத்து பாருங்க, ராஜாராம் மோகன் ராயின் காலம் கேட்டிங்கன்னா 1772 டு 1833. ராஜாராம் மோகன் ராயோட காலம் கேட்டிங்கன்னா 1772 டு 1833. ராஜாராம் மோகன் ராய் அறிந்திருந்த மொழிகள். சரிங்களா? அவர் என்னென்ன மொழிகள் தெரிஞ்சுக்கிட்டா, சமஸ்கிருதம் தெரியும், அரபி தெரியும், பாரசீகம் தெரியும், ஆங்கிலம். சரிங்களா? அந்த 4 மொழிகள் அறிந்திருந்த மொழிகள். இதை கூட நம்ம டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டுருவாங்க. சரிங்களா? 4 ஆப்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 3வது கொஸ்டின் பாருங்க. சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டா 1829. சரிங்களா? சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டா 1823ஆம் ஆண்டு. உருவ வழிபாடு எதிர்ப்பு, ஒரு கடவுள் கோட்பாடு போன்ற கொள்கைகளை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? உருவ வழிபாடு எதுக்கணும், அதேமாதிரி ஒரு கடவுள் கோட்பாடு போன்ற கொள்கைகளை ஆதரித்தவர்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய். சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றிய இந்தியாவின் தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றிய இந்தியாவின் தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. 6வது கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பாருங்க, 7வது கொஸ்டின் பாருங்க. சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு முக்கிய பங்கு வைத்தவர் யார்? சரிங்களா? சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு முக்கிய பங்கு வைத்தவங்க கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த அமைப்பு என்ன அமைப்பு கேட்டால் பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்து யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி எந்த ஒரு இடத்துல கோயில் கட்டியிருப்பார். சரிங்களா? எந்த இடம் கேட்டால் கல்கத்தா. டேட்டுன்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதம் 20. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவது 1828. எந்த இடத்துல கோயில் கட்டினாங்கட்டா கல்கத்தா. டேட்டுன்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் இறந்தாங்க கேட்டால் 1833. சரிங்களா? 1833 ராஜாராம் இறந்த ஆண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சமய சமய சீர்திருத்தத்தின் சமய சீர்திருத்த இயக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டால் மறுமலர்ச்சி இயக்கங்கள். சரி, சமய சீர்திருத்தங்கள் எப்படி அழைக்கப்பட்டனா மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படி அழைச்சிருங்க. இந்தியாவில் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம். அதாவது இந்தியாவில் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் அப்படின்னா, மாகாணம்னா மாநிலம். சரிங்களா? அப்படின்னு கேட்டால் வங்காளம். சரிங்களா? வங்காளத்தில் தான் ஃபஸ்ட் டைம் தோன்றி. ராஜாராம் மோகன் ராய் பிறந்த ஆண்டுன்னு கேட்டால் 1773. இடம் கேட்டால் கிக்கிலி. சரிங்களா? கிக்கிலியில் தான் பிறந்திருப்பார். அடுத்து பாருங்க, 14வது கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு 1828. சரிங்களா? அடுத்து பாருங்க, 15வது கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு கேட்டால் 1815 டு 15வது கொஸ்டின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு கேட்டால் 1805 டு 1814. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு வந்து 1805 டு 1814. அடுத்து பாருங்க, 16வது கொஸ்டின். பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி என்னன்னு கேட்டால் ஆத்ம சபா. பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி என்னன்னு கேட்டால் ஆத்ம சபா. ஆத்ம சபா வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1815. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்துக்களின் மறைநூல்களை அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரே கடவுளை வணங்க உபதேசித்தவர் யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? அடுத்து பாருங்க, 18வது கொஸ்டின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து செஞ்சார்? யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து செஞ்சார்னா 2ஆம் அக்பர். சரிங்களா? அடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? அடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராமை அழைத்தவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை
ராஜாராமை அழைத்தார்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? அடுத்து சாதாரண பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தானா கேசவ் சந்திரசேன். கேசவ் சந்திரசேன் தான் ஒரு சாதாரண பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிப்பாங்க. அடுத்து பாருங்கள், 22ஆம் கொஸ்டின். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் என ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர். தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1864. சரிங்களா? தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1864. ராஜாராம் மோகன் ராய் விட்டு செஞ்ச பணியை தொடர்ந்தவர் யாருன்னு கேட்டால் தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? 24ஆவது கொஸ்டின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் விட்டு செஞ்ச பணியை தொடர்ந்தவர் யாருன்னு கேட்டால் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை பேர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூரோட காலம் கேட்டால் 1817 to 1905. சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றி எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார்? நம்பிக்கை பற்றி ஒரு 4 கொள்கைகளை முன்வைச்சிருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 28ஆம் கொஸ்டின். தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரை இவ்வுலகத்தை படைத்தார் என்று கூறியவர் தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? அதாவது தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார் என்று கூறியவர் கேட்டால் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து பாருங்க, தேவேந்திரநாத் தாகூர் என்ன சீர்திருத்தவாதினா ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. சரிங்களா? என்ன சீர்திருத்தவாதின்னு கேட்டால் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. கேசவ் சந்திரசேன். சரிங்களா? கேசவ் சந்திரசேனோட காலங்கட்டா 1838 to 1884. அடுத்து பாருங்க, 31ஆவது கொஸ்டின். கேசவ் சந்திரசேகர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. சரிங்களா? கேசவ் சந்திரசேகர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு கேட்டால் 1857 கேசவ் சந்திரசேகர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுடைய பிளவு ஏற்பட்ட ஆண்டு. பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினர் பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1886. சரிங்களா? 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர் பிளவு ஏற்பட்டு. சரிங்களா? ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த யாருன்னு கேட்டால் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றி ஒரு சில கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் காலம் கேட்டால் 1820 to 1898. ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட காலம் கேட்டால் 1820 to 1898. பாருங்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிறந்த இடம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிறந்த இடம் கேட்டால் வங்காளம். சரிங்களா? அடுத்து 35ஆவது கொஸ்டின் பாருங்கள். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்து சான்றுகள் முன்வைத்து யாருன்னு கேட்டால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி மறைநூல்களிலிருந்து சான்றுகள் வைத்தது யாருன்னா இவர் தான். சரிங்களா? அடுத்து பெண் கல்வியை மேம்படுத்துவதில் மற்றும் பெண்களுக்கான பள்ளி நிறுவப்பட உதவியில் சேர்ந்தவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். 36ஆவது கொஸ்டின் பாருங்கள். பெண் கல்வியை மேம்படுத்துதல் மற்றும் பெண்களுக்கான பள்ளியை நிறுவப்பட உதவி செய்தவர் யாருன்னு கேட்டால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? அடுத்து 37ஆவது கொஸ்டின் பாருங்கள். விதவை மறுமண சட்டம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. சரிங்களா? நான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. சரிங்களா? முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. சரிங்களா? முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் கேட்டிங்கன்னா 1860. சரிங்களா? விதவை மறுமண சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர் யாருங்கிட்ட ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். முறை விதவை மறுமண சட்டம் இயற்ற காரணமாக இருந்த யாருங்கிட்ட ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். சரிங்களா? அடுத்து 40ஆவது கொஸ்டின் பாருங்கள். 1860ஆம் ஆண்டில் முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட போது திருமணத்துக்கான வயது எத்தனைன்னா 10. சரிங்களா? 1860 ஒரு திருமண வயது சட்டம் ஏற்றிருக்காங்க. அப்போ திருமண வயது சட்டம் வயதுக்கான வயதுன்னு கேட்டேன்னா 10. சரிங்களா? அடுத்து 1891 ஒரு திருமண வயது சட்டம் ஏற்றாங்க. அப்போ திருமணத்துக்கான வயதுன்னு கேட்டால் 12. சரிங்களா? 12. 1891 திருமண வயது சட்டமில் 12. சரிங்களா? அடுத்தப்புறம் 1925 திருமண வயது சட்டம் வயது பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா? 1860 திருமண வயது சட்டம் 10. அதுக்கப்புறம் 1891 திருமண வயது 12. 1925 திருமண வயது 13. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. திருமண ஒப்புதல் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1929. திருமண ஒப்புதல் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு
1929. சரிங்களா? இப்போ பிரம்ம சமாஜம் பார்த்தோம். நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்த்தோம். அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1867. சரிங்களா? பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1867. சரிங்களா? பார்த்துக்கங்க. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியருங்கட்டா ஆத்மராங் பாண்டரங். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியருங்கட்டா ஆத்மராங் பாண்டரங். ஆத்மராங் பாண்டரங் காலங்கட்டா 1825 டு 1898. சரிங்களா? அடுத்து பாருங்க, பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட இடம். சரிங்களா? நிறுவப்பட்ட இடம் கேட்டால் பம்பாய். பிரம்ம சமாஜம் கேட்டால் வங்காளம். பிரார்த்தனை சமாஜம் கேட்டால் பம்பாய். அடுத்து பாருங்க, பிரார்த்தனை சமாஜத்தில் 2 மேன்மைமிக்க உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆள் கேட்டால் ஆசி பண்டகர். சரிங்களா? பண்டகர். இன்னொன்று கேட்டால் நீதிபதி கோவிந்த ரானடே. சரிங்களா? எம்ஜி ரானடேனாலும் அவர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கோவிந்த ரானடே அல்லது எம்ஜி ரானடே காலம் பார்த்தீங்கன்னா 1842 டு 1901. சரிங்களா? விதவை மறுமண சங்கம். சரிங்களா? விதவை மறுமண சங்கம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. சரிங்களா? அது வந்து கேட்டால் விதவை மறுமண சட்டம். ஆனால் இது வந்து விதவை மறுமண சங்கம். சரிங்களா? விதவை மறுமண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1861. சரிங்களா? அடுத்து பூன சர்வஜனக் சபா அப்படி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1870. பூன சர்வஜனக் சபா நிறுவப்பட்ட ஆண்டு 1870. தக்கான கல்விக் கழகம் என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1884. தக்கான கல்விக் கழகம் என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1884. சரிங்களா? அடுத்து 53ஆவது கொஸ்டின் பாருங்க. விதவை மறுமண சங்கம், பூன சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம் கொஞ்சம் அமைப்பை நிறுவிய அந்த 3 அமைப்பை நிறுவனியாண்டா மகாதேவ் கோவிந்த ரானடே. சரிங்களா? அல்லது எம்ஜி ரானடே. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடக்குது இதில். ஆனால் ரானடே. சரிங்களா? ரானடே, எம்ஜி ரானடே. குலாம் கரி என்பதன் பொருள் கேட்டால் அடிமைத்தனம். சரிங்களா? குலாம் கரி என்பதன் பொருள் கேட்டால் அடிமைத்தனம். பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்புங்க தான் பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜம் பார்த்தோம்ல, அதோட கிளை அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பை தொடங்கிட்டால் எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே தான் தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பை தொடங்கியிருக்காங்க. நண்பர்களே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்த 3 பற்றி இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற இயக்கங்கள் பற்றி வரும். நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சின்ன லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி.